இந்தியாவுக்கு போட்டது தான், அதுலேருந்து பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பொழுது இந்தியாவுக்கு ஆதரவாக அல்லது ட்ரம்ப்புடைய செயலுக்கு எதிராக ஒரு 10 நாடுகள் குரல் கொடுத்திருக்காங்க. அதில் முதல் நாடாக சவுத் ஆப்பிரிக்கா வந்திருக்கு. நீங்க பண்றது சரியான விஷயம் கிடையாது. ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளை வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்ற ஒரு விஷயம். குறிப்பா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஊர் நாமக்கல்ல இருந்து உலகத்திற்கு பெருமளவு முட்டை சப்ளை ஆகுது. அதில் அதிகப்படியாக இறக்குமதி ஆகுது அமெரிக்காவில் தான். அவங்களால முட்டை இல்லாமல் இருக்கவே முடியாது, தெரியுங்களா? ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு முட்டைக்கு பெரிய தட்டுப்பாடுலாம் ஏற்பட்டது. கார்டுலாம் கொடுத்தாங்க, நம்ம ஊர் ரேஷன் கார்டு மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்தாங்க. அந்த கார்டு இருக்கிறவங்களுக்கு 4 முட்டை தான் கொடுக்கப்படும் அப்படின்னு. இப்போ மொத்தமாக இறக்குமதி அப்படின்போது இங்க நாமக்கல்ல இருக்கிற மொத்த முட்டை வியாபாரிகள், நாமக்கல் எங்கேயோ உலகத்தில் ஒரு சின்ன புள்ளி தான், மொத்தம் நிறுத்தியா பரவாயில்ல, சப்ளை ஆகலனா கூட பரவாயில்ல, உள்ளூர் மக்களுக்கு கூடியா, வர வேலைக்கே கொடு, நீ லாபம் ஒன்றும் பெருசா வேணாம், ஒரு முட்டை 40 பைசா கொடுக்குறோமா, 20 பைசா கொடு, அசலுக்கே கொடுத்துட்டு போ அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தால் அமெரிக்காவுடைய நிலைமை பெரும் கவலையாகும். ஏன்னா அவருடைய ஒவ்வொரு உணவிலும் முட்டை அவசியமான ஒரு விஷயம். தன்னால இறங்கி வருவாங்க பாருங்க.